வணக்கம். ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் ஆர் பெரிசான் பேசுற நண்பர்களே. இன்று ஹைதராபாத்ல நடக்கக்கூடிய 7th anniversary. இது பாத்தீங்கன்னா பிபி மன்சூர் மகாசங் இங்க மீட்டிங் ஆர்கனைசேஷன் பண்ணிருக்காங்க. இந்த நடக்கக்கூடிய 7வது anniversary இதுல பாத்தீங்கன்னா நமது சென்ட்ரல் மினிஸ்டர் டிரான்ஸ்போர்ட் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர் வருகை தராரு. இதுல நம்ம ஓட்டுநர்களுக்கு நம்ம ஆல் இந்தியா நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் சார்பாக ஒரு 4 விதமான கோரிக்கைகளை நம்ம முன் வச்சிருக்கோம். அந்த கோரிக்கைகள் முழுவதும் ஓட்டுநர்களுக்கான பாதுகாப்பு கோரிக்கை, ஓட்டுநர்களுக்கான வாழ்வாதாரம் கோரிக்கை. இந்த 4 கோரிக்கை மட்டுமே நிறைவேறிச்சுன்னா நம்ம ஓட்டுநர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் சரியாகும். அந்த அடிப்படையில இந்த கோரிக்கையை நம்ம இங்க ஹைதராபாத்துக்கு நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர் நிதின் கட்கரி அவரை பார்த்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். அந்த கோரிக்கை என்ன அப்படிங்கறத இப்போ நான் சொல்றேன். முதல் கோரிக்கை, தேசிய நெடுஞ்சாலையில 1033 உதவி எண் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட், இன்சிடென்ட், பிரேக் டவுன், இந்த 3 மட்டும்தான் ஒரு நெடுஞ்சாலை துறையில கிடைக்குது. ஆனா இதையும் கடந்து நெடுஞ்சாலை துறையில நடக்கக்கூடிய அவலங்கள் பெரும்பாலும் தேசிய நெடுஞ்சாலையில தான் ஏகப்பட்ட பிரச்சனை நடக்குது. அதுல டீசல் திருட்டு, வண்டியில டிரைவரை தாக்கி பணத்தை திருடுறவன், பொருளை திருடுறவன், பேட்டரி திருடுறவன், அதே போல ஓட்டுநர்களை நெடுஞ்சாலையில ரோட்ல தான் ஆர்டிஓ, போலீஸ், ஏகப்பட்ட தொல்லைகள் நிறைஞ்ச சாலை நெடுஞ்சாலையா இப்ப மாறிக்கிட்டு. சாலை விரிவாக்கம் பெருசா பண்ணிட்டு போனாலும் இந்த ஏகப்பட்ட ஆர்டிஓ, போலீஸ், ரவுடி, திருடர்கள், இந்த அராஜகம் அதிகமாவே இருக்கு. அந்த அடிப்படையில ஒவ்வொரு சுங்கச்சாவடிக்கும் நம்ம ஒரு 60 கிலோமீட்டருக்கு ஒரு தூரம் சுங்கச்சாவடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒவ்வொரு சுங்கச்சாவடிக்கும் பாத்தீங்கன்னா டோல்கேட் நம்ம கட்டி போறோம். ஆனா அந்த சுங்கச்சாவடி நினைத்தா எல்லாத்தையுமே தடுக்கலாம். மெயினா சொல்ல போனா அங்க லோக்கல் பார்ட்டிக்கு தெரியாதது வேற எந்த பார்ட்டிக்கும் தெரியும். லோக்கல் பார்ட்டிக்கு நல்லாவே தெரியும். அந்த மாதிரி இயங்கக்கூடிய சுங்கச்சாவடி நிறுவனம், ஒப்பந்த அடிப்படையில் நடக்கக்கூடிய நிறுவனம் முழுமையாக ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு தரும். டீசல் திருட்டு போனாலும் அந்த சுங்கச்சாவடி நிறுவனம் தான் பொறுப்பு. அதே மாதிரி அங்க ஆர்டிஓ, போலீஸ் யாரு அந்த சாலையில வசூல் பண்ணவே கூடாது. நெடுஞ்சாலைங்கிறது டிராபிக் இல்லாத ஒரு சாலையா இருக்கணும். ஆர்டிஓ, போலீஸ் எல்லாம் நெடுஞ்சாலையில நிக்க கூடாது, ரூல்ஸ் படி நிக்க கூடாது. ஆனா அது நம்ம கேட்டா சிங்கிளா போற டிரைவர் 10 பேர் சேர்ந்து டிரைவரை அடிக்கிறது, இது அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஒரு கோரிக்கையை நம்ம வைக்கிறோம். அதே மாதிரி இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் கனரக வாகனம் ஓட்டுநர் ஒரு டிரான்ஸ்போர்ட் நிறுவனத்தில் பணிபுரிகிறார். ஆனா எந்த ஒரு நிறுவனத்திலுமே ஓட்டுநருக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை. ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு பயணமா இருக்கு. அந்த அங்கீகாரம் இல்லாத ஒரு பயணத்தை நம்ம மாத்தணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில நம்ம டிரைவர்களுக்கு பாத்தீங்கன்னா வளர்ந்த நாடுகள், ஒரு யூரோப், ஆஸ்திரேலியா, யுஎஸ், இந்த நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா நேவிகேஷன், இந்த நேவிகேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு டிரைவர் லாகின் பண்ணி தான் வாகனத்தை ஓட்டுவாங்க. அப்ப லாகின் பண்ணி ஓட்டும் போது அந்த டிரைவருக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு. எத்தனை மணி நேரம் அந்த டிரைவர் டியூட்டி பாக்குறாங்க, யாரு இந்த ஆக்சிடென்ட் பண்றாங்க, அவருடைய ஃபுல் டேட்டா லிஸ்ட் அந்த இதுல வந்துடும், அந்த டிவைஸ்ல இந்த ஒரு விஷயம் வந்ததுன்னா ஒரு ஓனர் கூட சொல்ல முடியாது, என் வண்டியில அவர் டியூட்டி பார்க்கல அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில இந்த ஒரு கோரிக்கையை நம்மளுடைய சென்ட்ரல் மினிஸ்டர் நிதின் கட்கரி அவரை பார்த்து இந்த கோரிக்கையை வைக்கிறோம். இது மெயினான கோரிக்கை. இதுதான் நம்மளுடைய ஒரு தமிழ்நாட்டில் போனா ஒரு ட்ரிப் சீட்டுன்னு கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு வெஸ்ட் பெங்கால் போனா இது கேட்பாங்க, எதுனா
ஆத்ரேட் லெட்டர்னு கேட்பாங்க, டிரைவர் ஆத்ரேட் லெட்டர். ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொரு விதமா இருக்கு. இந்த டிவைஸ் வந்துச்சுன்னா மொத்தமா அது கிளியர் ஆகும். இந்த டிவைஸ் வரணும் அப்படிங்கறத நம்ம முன்னிறுத்தோம். அதே மாதிரி கனரக வாகனம் ஓட்டுநர்கள் பெரும்பாலும், இது மூணாவது கோரிக்கை, கனரக வாகன ஓட்டுநர்கள் பெரும்பாலும் மாநில அரசாங்கம் மற்றும் மத்திய அரசாங்கம் மோட்டார் வாகன சட்ட விதிமுறையை எப்போதும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். இப்போ வந்து மத்திய அரசாங்கம் ஒரு சட்டத்தை அறிவிச்சா அதை மாநில அரசாங்கம் ஏத்துக்க மாட்டாங்க. இப்போ சில பாதுகாப்பு, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடையில வந்து ஆந்திராவில் வந்து ஒரு அறிவிப்பு ஒண்ணு வெளியிட்டாங்க. ஒரு பேட்ச் ஹெவி டிரைவருக்கு வந்து 15 லட்சம் ரூபாய்க்கு வந்து ஆக்சிடென்ட் பாலிசி அதை வந்து இலவசமா ஆக்கி விட்டாங்க ஒரு டிரைவருக்கு. அப்போ அதை வந்து தமிழக அரசு கொண்டு வர மறுக்குது. ஏன்னா சில மாநிலங்கள் வந்து முன்னோடியா போகுது, சில மாநிலங்கள் பின்னோடியா போகுது. அப்போ ஒரு சட்டம், ஒரு நேஷனல் ஹைவேக்கு ஒரு டிரைவருக்கு ஒரு சட்டம்னா அது தேசிய அளவுல பொருந்தணும், எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும், ஒரு மாநிலத்துக்கு மட்டும் இல்ல, டோட்டல் எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும். அந்த மாதிரி ஒரு விஷயமா வந்து இருக்கணும். இந்த சட்டத்தை நம்ம கொண்டு வரணும். 15 லட்சம் ரூபாய்க்கான விபத்து காப்பீடு வந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து வாகன ஓட்டுநர்களுக்கும் இலவசமாக லைசன்ஸ் ரினியூ பண்ணும்போது கொடுக்கணும் அப்படிங்கறத இந்த கோரிக்கையை நம்ம வந்து வலியுறுத்தோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இந்திய குடிமகனும் நாலாவது கோரிக்கை, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் நம்மளுடைய கடமை செலுத்த வேண்டிய இது பாத்தீங்கன்னா ஓட்டு, நம்ம செலுத்த வேண்டிய உரிமையே ஓட்டு. ஆனா பெரும்பாலும் நம்மளால வந்து ஓட்டு போட முடியல. ஏன்னா ஓட்டு போற நேரத்துல நம்ம வாகனத்துல ஏத்திட்டு போகக்கூடிய சரக்கு அங்க போய் எடுத்து சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலையும், அதே மாதிரி நம்மளுக்கு அவங்க 50 லட்சம் ரூபாய் 30 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வாகனத்தை நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருப்பாங்க. அந்த வாகனத்துடைய பொருளை நம்ம காப்பாற்றவும் நம்ம இருந்துக்கிறோம். ஆனா நம்மளுடைய கடமை ஓட்டுரிமை, அந்த ஓட்டுரிமை நம்மளால செலுத்த முடியல. ஆகையால இந்த இந்தியாவில் 100% ஓட்டுப்பதிவு வரணும் அப்படின்னா முதல்ல வந்து அனைத்து ஓட்டுநர்களுக்கும் தபால் ஓட்டு உரிமை அளிக்கப்படணும். அது தனியார் வாகன ஓட்டுநர்கள், பிரைவேட் பேட்ஜா சொல்லி ஹெவியா இருக்கு, எல்லாருக்குமே வந்து தபால் ஓட்டு உரிமை வந்து அளிக்கணும். பிரைவேட் வாகன ஓட்டுநர் கவர்மெண்ட் ஊழியர்களுக்கு தான் இருக்கு, கவர்மெண்ட் அரசு ஊழியர்களுக்கு தான் இருக்கு, பிரைவேட் டிரைவர்களுக்கு யாருக்குமே கிடையாது. இதை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில இந்த கோரிக்கை வந்து நம்ம வலியுறுத்த போறோம். கண்டிப்பாக இந்த கோரிக்கை வந்து நிறைவேற போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு 100% எனக்கு இருக்கு. இந்த மீட்டிங்ல நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கோரிக்கை நம்ம பிஎம்எஸ் பாரதிய மன்சூர் சங், பிபிடிஎம் பாரதிய பிரைவேட் டிரான்ஸ்போர்ட் மன்சூர் மகாசங் மூலியமாக ஒரு 70 வருடம் பழமையான ஒரு சங்கம். இது மூலியமா நம்ம மேலும் நம்மளுடைய சங்கம் விரைவில் பதிவு பெற்று நம் ஓட்டுநர்களுக்கு பலவிதமான நன்மைகளை செஞ்சு கொடுக்க போறோம் என்பதை தெரியப்பட்டு நன்றி, வணக்கம், ஜாஹிந்த்.